இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். அது என்ன என்றால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது. ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆசீர்வாதத்தால் நிரம்பிக்க வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். தேவ ஜனங்கள் எப்போதும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிரம்பி இருக்கிறதா வேண்டும். தேவன் ஆசீர்வதிக்க முடியாது விரும்புகிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது பிரியப்படுகிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது நாம் ஆயத்தப்பட வேண்டும். எப்பொழுதும் தேவ ஜனங்கள் எப்பொழுதும் தேவனிடத்திலிருந்து எப்பவும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு அடையாளமா இருக்க வேண்டும். ஹalleluya. எப்பவுமே தேவ ஜனங்கள் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்றவர்களாக காணப்பட்டு தேவனுக்கு என்னவா இருக்க வேண்டும்? அடையாளமா இருக்க வேண்டும். ஹalleluya. இவர்கள் இப்படிப்பட்ட தேவாசீர்வாதம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் இவ்விதமான ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். இந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு தேவனால் கிடைத்தது. இந்த காரியம் கர்த்தரால் இவர்களுக்கு உண்டாயிற்று. கர்த்தர் மூலமாக இவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லத்தக்காத ஒரு அடையாளத்தை கர்த்தர் நமக்கு தந்திருந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் கர்த்தர்கள் ஆசீர்வாதம் வேண்டாம் சொல்லிட முடியாது, தட்டி கழிக்க முடியாது, அதை உதாசீனப்படுத்தவும் முடியாது, அதில் அக்கறை கொள்ளாமல் இருக்கவும் முடியாது. ஏன்னா தேவன் மக்களை ஆசீர்வதிக்கிற அக்கறை கொள்கிறார். தேவன் மக்கள் ஆசீர்வதிக்கிற பிரியம் கொள்கிறார். அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய், அந்த தேவ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய், செழிப்புள்ள ஜனமாய், இன்னும் விசேஷமாய் தேவனுக்கு பாக்கியப்பட்ட ஜனமாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு தேவனுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் சொன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க ஐஸ்வர்யம் நினைக்கிறாங்க. கிடையாது. வேதாவும் நம்ம சொல்றதுக்கு ஆசீர்வாதத்தை பார்க்கணும். தேவன் ஐஸ்வர்யத்தை மட்டும் ஆசீர்வாதம் சொல்லி நம்ம சொல்லிடக்கூடாது. தேவன் நமக்கு சகல ஆசீர்வாதம் எடுத்திருக்கிறார். அது என்ன ஆசீர்வாதம் ஒவ்வொன்றா பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படி எல்லா ஆசீர்வாதம்